இந்த ஊரிஸ் கல்லூரி வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்திய திருச்சபையினுடைய அந்த பாஸ்டர்களால், அந்த நிறுவனத்தால் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. தென்னிந்திய திருச்சபை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திருச்சபை. இன்றைக்கி அதை ஏன் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுறேன்னா, இசையை பற்றிய முதல் நூலை வெளியிட்டவர் இந்த தென்னிந்திய திருச்சபையை சேர்ந்த ஆபிரகாம் பண்டிதர் என்ற ஒரு அற்புதமான ஒரு புலவர் தான் முதல் இசை நூலை கர்ணாமிர்த சாகரம் என்ற நூலை வெளியிட்டார். அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் தென்னிந்திய திருச்சபையினுடைய கோயில்களில், சர்ச்சுகளில் பாடப்படும். அவருடைய பாட்டு அது பார்த்தீங்கன்னா பழைய இந்து கீர்த்தனைகளும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கறது. சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் மிலதாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே, ஏ சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் மிலதாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே. ஆபிரகாம் பண்டிதருடைய பாட்டு. இந்த பாட்டு எப்படி, எந்த பாட்டிலிருந்து வந்தது தெரியுமா? பொன்னார் மேனியனே புலி தோலை அறக்கசைத்து நின்னார் செஞ்சடை மேல் என்று ஒரு சிவனுடைய பாட்டையும் இந்த ஆபிரகாம் பண்டிதருடைய கிறிஸ்துவ பாட்டும் ஒரே ராகத்தில், கேதாரம் என்ற ராகத்தில் அமைந்திருப்பது இசைக்கு முன்னோடியாக இருந்த அந்த ஆபிரகாம் பண்டிதர். அவர் மோகன ராகத்தில் ஒரு பாட்டு அவர் எழுதி பாடியிருப்பார். வரவேண்டும் எனதரசே மனுவேல் இசரையில் சிரசே, வரவேண்டும் எனதரசே மனுவேல் இசரையில் சிரசே. மோகன ராகம். இந்த மோகன ராகத்துக்கும் நம்ம தமிழர்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. தமிழுக்கென்று, தமிழ் தாய்க்கென்று இதுவரைக்கும் ஒரு பாட்டு இதுவரைக்கும் இல்லவே இல்லை. தேசிய கீதம் இருக்குது. தமிழர்களுக்கென்று ஒரு பாட்டு வேண்டாமா என்று நினைத்து தமிழ்த்தாய்க்கு ஒரு வாழ்த்தை உருவாக்கி தந்தவர் நம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், நம் இதயங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அண்மையில் நம்மை விட்டு உடலால் மட்டும் பிரிந்து உள்ளத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் தமிழ்த்தாய்க்கு வாழ்த்து. அந்த வாழ்த்தும் மோகன ராகத்தில் தான் அமைஞ்சது. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் அப்படின்னு மோகன ராகம். வரவேண்டும் எனதரசே மனுவேல் இசரையில் சிரசே, சரிக பதச சாத பகரேச. அதே மோகன ராகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தை அமைத்து கொடுத்தவர் நம் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். மாண்புமிகு குடியரசுத் தலைவர் இங்கு வந்தால் கூட தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எழுந்திருக்க வைத்த பெருமை நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை சார். இளைஞர்களுடைய நல்வாழ்வை பெரிதும் தீர்மானிப்பது கல்வியா, பொருளாதாரமா, கலாச்சாரமா? தனியார் கல்லூரிக்கும் அரசு கல்லூரிக்கும் வித்தியாசம் இருக்குது. தனியார் கல்லூரியில் 5 மாணவர்கள் இருந்தால் கூட ப்ரொஃபஸர் பாடம் எடுப்பார். அவன் கேட்டை விட்டு வெளியே போனா பிரின்சிபால் கிட்ட அவுட் பாஸ் வாங்கணும். அவர் கொடுக்க மாட்டார், பீரியட் முடிஞ்சு போனான்னுவார். ஆனால் அரசு கல்லூரியில் போன மாடை தேடுறதில்ல, வந்த மாடை கட்டுறதில்ல. இப்படிதாங்க இருக்கு. ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அழகா ஒரு பாட்டு எழுதுறாரு பாருங்க. அருமையான உதாரணம் சொன்னையா. போன மாடை தேடுறதில்ல, வந்த மாடை கட்டுறதில்ல. அரசு கல்லூரி இன்னைக்கு அப்படி இருக்குன்ட்டு வேதனையோடு சொன்னீங்க. உண்மையிலே எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகணும், 10 ஆண்டு கல்வியினை நிச்சயம் படித்து ஆகணும். எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகணும், ஆரம்ப கல்வி நமக்கு அஸ்திபாரம் அல்லவா, அணையா கல்வி தீபம் ஏற்ற ஒன்று கூடிவா, கள்ளம் கபடம் இல்லா பிள்ளை நாட்டின் முதலீடு,
இதனை கருத்தில் கொண்டு உனக்குள்ளே போராடு. எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகணும். ஓட்டலிலே மேசை தொடைக்கும் சின்ன அரும்பை பாரு, நீ கொஞ்சுகிற பிஞ்சு முகம் போலிலையா கூறு. காடுகரையில் விறகொடித்து வதங்குது ஒரு பூவு, உன் கண்களிலே ஆடுகின்ற கண்மணியா பாரு. முல்லை அரும்பாகி முழு பூவாய் மாறும் முன்னே தொல்லை துரத்துதம்மா, வளர்ப்பிறையே தேயுதம்மா. கள்ளம் கவடம் இல்லா பிள்ளை நாட்டின் முதலீடு, இதனை கருத்தில் கொண்டு உனக்குள்ளே போராடு. எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகணும். இப்படின்னு சொல்லிட்டு கல்வியை பற்றி ஒரு முற்போக்கு கவிஞர் எழுதுறாருங்க. இன்னைக்கு படித்த வாலிபங்களெல்லாம் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு இந்த டிஎன்எஸ்பி என்ற ஒரு பரீட்சை எழுதுறாங்க, பாஸும் பண்ணிடுறாங்க. கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணுறவன் இவன். அதில் பாஸ் பண்ணாக்கா உடனே வேலை கொடுக்கணும் அரசாங்கம். ஏன்னா என் குடும்பத்தில் நடந்த சம்பவம். ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் செத்துட்டார். அவர் இதே எக்ஸாம் எழுதித்தான் ஒரு கிராமத்தில் இருந்து அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி 10 பைசா கூட யாருக்கும் கட்டாமல் தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சார். ப்ரொமோஷனில் அவரே ஆனார். பிறகு காலத்தினுடைய கோலை செத்துட்டார். ஏன்னா அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் அன்னைக்கு அப்படி, இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் எத்தனையோ பரீட்சை எழுதுறாங்க, வேலைக்கு போக முடியலையே. ஏன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. அதுக்கு அம்மா ஒரு அம்மா பாடுறாங்க, நாத்து நட பாட்டில் பாடுறாங்க பாருங்க. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, இந்த மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மந்திரி கிட்ட மனு கொடுத்து பேச வேணும் ஐயாக்கா. அதனால முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மந்திரி கிட்ட மனு கொடுத்து பேச வேணும் ஐயாக்கா. பள்ளியில படிக்க வைக்க பணம் காசு கேட்கறாங்க, பள்ளியில படிக்க வைக்க பணம் காசு கேட்கறாங்க. கையெழுத்து கேட்க போன ராசாக்கா, நம்ம கிட்ட கமிஷன்களும் கேட்கறாங்க ஐயாக்கா. அதிகாரியும் கமிஷன் தானே, ஆபீசரும் கமிஷன் தானே. அதிகாரியும் கமிஷன் தானே, ஆபீசரும் கமிஷன் தானே. நம்ம ஊரு மணியக்காரும் கமிஷன் தானே ராசாக்கா. மக்களுக்கு கடமையோடு உழைப்பார் இல்லையா ஐயாக்கா. அதனால முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மந்திரி கிட்ட மனு கொடுத்து பேச வேணும் ஐயாக்கா. இந்த காலத்து இளைஞர்கள்லாம் போராடி ஆவணுங்க. எது எதுக்கோ போராடுறாங்க, தன்னுடைய வாழ்க்கைக்கு போராடுங்க. அதைத்தான் இந்த பாட்டில் சொல்லுங்க. ஐயா, வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை நெறிமுறையை கற்றுக் கொடுப்பது எங்கள் கலாச்சாரம் தானையா. ஐயா, உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த காலத்துல கிராமப்புறங்கள்ல இருந்து பிழைப்பை தேடி நகர்ப்புறங்களுக்கு வந்த காலம் போய் இப்ப என் இளைஞர்கள், இளைய தலைமுறையினர் பிழைப்பை தேடி கிராமப்புறங்களுக்கு என் கலாச்சார முறையான விவசாயத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. காரணம் என்ன? அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, கல்வியும் பொருளாதாரமும் எனக்கு சோறு போடாது. பசி இல்லாத நல்ல வாழ்வை வாழ வேண்டும் என்றால் விவசாயம் தேவை என்று. அதனால்தான் இன்றளவில் எவ்வளவோ கல்லூரி இருந்தும் என் இளைஞன் மருத்துவ கல்லூரிக்கு அடுத்து இன்று விவசாய கல்லூரிக்கு படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறான் ஐயா. எவ்வளவோ மருத்துவமனை, எவ்வளவோ மருந்து, எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனா உங்களால் சாதாரண டெங்கு காய்ச்சலுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா? முடியலையே. எவ்வளவோ முயற்சித்து இறுதியா என் பாட்டி சொன்ன கலாச்சார முறை வைத்தியமான
நிலவேம்பு கசாயம் தான் உங்க உயிரையும் காப்பாத்துச்சு. இன்றளவு பல பேர் உயிரையும் காப்பாத்தி கொண்டு வருதியா. dengue fever. What is the medicine? Yes, you are master of doctor of medicine, MD, MS, FRCH, ABCD, EFGH, London, Scotland, USA, Singapore, Malaysia, எல்லாம் கூடி போட்டு கோட்டை போட்டு உட்காந்துக்கிட்டு this is dengue fever, this is for a virus. This virus is extremely poisonous virus. They have to invent some new medicine for that. This virus is going from this way to this way. This is very poisonous virus. ஓகாக்கான 30 பேப்பரில் எழுதினாங்க. என்னுடைய கிராமத்தில் கண்டுபிடிச்ச நிலவேம்பு கசாயத்தை வாங்கி தான் தெருவா ஊத்துனா. இதுதான் நம்ம கலாச்சாரத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அற்புதமான பேச்சு பாப்பா, சூப்பர். இந்த இடத்துல எங்க போச்சு உங்க கல்வி? இந்த இடத்துல எங்க போச்சு உங்க பொருளாதாரம்? ஐயா, சர்க்கரை நோய் பணக்கார நோயின்னு நம்மள பல பேருக்கு தெரியும். அது அப்பப்ப அத்தி பூத்தார் போல பணக்காரங்கள்ல சில பேருக்கு வந்து கொண்டிருந்தது. இப்ப பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை நோய். காரணம் என்ன? எனக்கு கல்விதான் வேண்டும், எனக்கு பொருளாதாரம் தான் வேண்டும் என்று கல்வியும் பொருளாதாரத்தையும் தேடிக்கொண்டு வெளிநாட்டு ஆடம்பரங்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் விரும்பினீர்கள். இன்று உங்களுடைய குழந்தைகளுக்கு நீயே நோயை விலக்கி வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஐயா. ஆனால் என் இளைஞன் விட்டுவிடவில்லை. பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை நோய் எப்படி என்று ஆராய்ந்தான். என் பாட்டி சொன்ன கலாச்சார முறையான வைத்தியத்தை கண்டுபிடித்தான் ஐயா. அது என்னன்னு கேக்குறீங்களா? ஐயா, அதிகாலையில எழுந்த உடனே நித்திய கல்யாணியோட பூவோட இதழ்களையும் கொஞ்சம் சீரகமும் சிறிது தண்ணீர்ல சேர்த்து கொதிக்க வச்சு டீ காஃபிக்கு பதிலாக நீங்க தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட சர்க்கரை நோயா இருந்தாலும் உடனே சரியாகி விடும் ஐயா. என் தாத்தா, பாட்டி, பாட்டன், பூட்டன்னு எல்லாருமே கருப்பட்டியும் வெல்லத்தையும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதனால அவங்க 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு நாகரிகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு படிச்சவனும் பணக்காரனும் வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்துறான். 40 வயசுலயே பணத்தையும் கல்வி சேர்த்து வச்சுட்டு மேல போய் சேர்ந்துடுறான் ஐயா. ஐயா, திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, அறம், பொருள், இன்பம் என்ற 3 உறுதி பொருள்ல பொருளை ஏன் நடுவனதா வைத்தார்னா, முன்னே உள்ள அறத்திற்கும் பின்னே உள்ள இன்பத்திற்கும் அடிப்படையாக அமைவதே இந்த பொருள் தானங்க ஐயா. ஐயா, அது மட்டுமா? இன்னைக்கு தலைப்பே எடுத்துங்க. இன்றைய இளைஞர்களின் நல்வாழ்வை பெரிதும் தீர்மானிப்பது கல்வியா, பொருளாதாரமா, கலாச்சாரமா? ஐயா, முன்னே உள்ள கல்விக்கும் பின்னே உள்ள கலாச்சாரத்திற்கும் அடிப்படையாக அமைவது இங்கேயும் எங்க பொருளாதாரம் தாங்க ஐயா. வள்ளுவர் அறம் பொருள் இன்பம்னு வச்சார். நம்ம தலைப்பே எப்படி வச்சிருக்கோம்னா, கல்வியா, பொருளாதாரமா, கலாச்சாரமா, நடுவில் இருக்கிறது பொருள். அருமையான கண்டுபிடிப்பு ஐயா. நம் நாட்டின் முதல் பிரதமரான நேரு அவர்கள் 5 ஆண்டு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருங்க. அந்த திட்டம் எதுக்கு கொண்டு வந்தாருன்னு உங்களுக்கு சொல்றீங்களா ஐயா? நமது நாட்டின் முன்னேற்றத்திற்காக கொண்டு வந்தார். நமது நாட்டின் முன்னேற்றத்திற்காக கொண்டு வந்தது ஒரு பொருளாதார வளர்ச்சி மேம்பாடு திட்டம் தானுங்க ஐயா. இன்னைக்கு கலாச்சாரம் வளரவும் கல்வி வளரவும் எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரல. ஒரு நாடு வளரணும்னா அந்த நாட்டின் பொருளாதாரம் மேம்படணும், அப்பதான் அந்த நாடு வளரணும்னு அவங்க முடிவெடுத்தாங்க. இன்னைக்கு இதே தாங்க ஐயா நானும் சொல்றேன். ஒரு தனி மனிதன் தன் வாழ்வில் வளரணும்னா அவன் பொருளாதாரம் மேம்படணும், அப்பதான் அவன் வளருவாங்க ஐயா. நான் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் சாத்தாம்படின்ற கிராமத்திலிருந்து வரேன் ஐயா. என் குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி. அன்னைக்கு எங்கள் அப்பா படிக்கல, இன்னைக்கு நான் படிக்கிறேன். இதுக்கு ஒரே காரணம், அன்னைக்கு எங்கள் அப்பாவோட பணம் இல்லை, இன்னைக்கு என்னை படிக்க வைக்கிற அளவுக்கு எங்கள் அப்பாவோட கொஞ்சம் பணம் இருக்கு. இன்னைக்கு இந்த பொருளாதாரம் தாங்க என்னை இங்கே நிற்க வச்சிருக்கு. அன்னைக்கு எங்கள் அப்பா படிக்காததுக்கும் இன்னைக்கு நான் படிக்கிறதுக்கும் எங்கள் வீட்டு பொருளாதாரம் தானங்க ஐயா காரணம். இதுதானங்க ஐயா உண்மை. இதை நான் ஏற்று தான் ஆகணும், நீங்களும் உணர்ந்து தானங்க ஐயா ஆகணும். ஐயா, ஐயா சாமி, இந்த கலாச்சாரம்ன்றீங்களா? அப்படின்னா என்னங்க? இன்னைய பொறுத்தளவில் கலாச்சாரம் ஒரு பழங்கால வார்த்தையா மட்டும்தான் இன்றைய வாலிபர்களிடத்துல பழங்கி கொண்டு இருக்கிறது. ஐயா, ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஆண்மகன் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கிறான். ஒரு பெண் மறுமணம் பண்ண உங்க கலாச்சாரத்துல இடம் இருக்கா? இதுதான் உங்க கலாச்சாரமா? ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம், இதுதான் உங்க கலாச்சாரமா ஐயா? ஐயா, ஒன்றும் இல்லை. அப்பெல்லாம் குழந்தைகளை தனியாக விட்டுறக்கூடாது. ஒன்றில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவாங்க, திருவிழாவில் தொலைஞ்சு போன ஒரு குழந்தை மாதிரி முழிச்சிட்டு இருக்கே,
அன்னைக்கு குழந்தையோட அப்பாவித்தனம் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு குழந்தை தனியா இருந்தா கிட்ட எவனும் போக மாட்டான். மாட்டிக்கின்னு முழிக்கிற பாடு அவனுக்கு தான் தெரியும். அன்னைக்கு இருந்த குழந்தை வேற, இன்னைக்கு இருந்த குழந்தை வேற. இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு நம்ம கலாச்சாரத்தை என்ன சொல்லித்தரோம்? கலாச்சாரத்தை காட்டிலும் இந்த உலகத்துல எப்படி பிழைப்பது என்பதை தானே ஐயா சொல்லித்தரோம். அதுதானே எங்க முன்னையா இருக்கு. இந்த காலத்துல பொருளாதாரத்தை முன்னிறுத்தி தாங்க ஐயா எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஐயா ஒன்றும் இல்லை, கலாச்சாரத்தை முடிச்சுட்டேன், கல்விக்கு வரேன். அந்த காலத்தில் ராஜாங்க கூட நல்லா படித்த ஞானிகளும் அறிவாளிகளும் அமைச்சராகவும் ஆலோசகராகவும் இருந்தாங்க. ஐயா அன்னைக்கு ஆட்சி நல்லா இருந்துச்சு, அதற்கேற்றா போல கல்வி தரமும் நல்லா இருந்துச்சு. ஐயா இன்னைக்கு நமக்கு கல்வி தரம் நல்லா கிடைக்குதானா? நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லைங்களா? ஐயா இன்றைய காலகட்டத்தில் கல்வியை நம்பியும் கலாச்சாரத்தை நம்பியும் நம்ம இங்கே வாழவும் முடியாது, பிழைக்கவும் முடியாதுங்க ஐயா. ஐயா இன்னைக்கு நம்ம நாட்டோட கல்வி நிலைமை என்ன? யாருங்க ஐயா புரிஞ்சு படிக்கிறா? ஒன்றும் இல்லைங்க. கல்வினா என்ன? நல்லது கெட்டதை பகுத்தறிய பயன்படுத்துவதே கல்வி. ஆனால் இன்னைக்கு ஒரு பொருளை ஈட்ட நம்ம செட்டில்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு கருவியாக மட்டும்தான் இன்னைக்கு இப்போ கல்வியை பயன்படுத்திட்டு வரோம். அறியாமை எனும் இருளகற்றி அகிலத்தை ஒளிபெறச் செய்கின்ற கல்வியால் மட்டுமே இளைய சமூகத்தின் வாழ்வு மேம்படும் என்கின்ற என்னுடைய அறிவுசார் கல்வியோடு என்னுடைய வார்த்தை வரிகளை தொடங்குகின்றேன். ஐயா இன்னைக்கு பேசுனவங்கெல்லாம் சொன்னாங்க கல்விதான் இளைஞர்களுடைய வாழ்வை மேம்படுத்தும் அப்படின்னு. யாருங்க சொன்னது? கல்வி இளைஞர்களுடைய வாழ்வை அல்ல, அது ஒரு குடும்பத்தின் வாழ்வு, ஒரு சமூகத்தின் வாழ்வு, ஏன் ஒரு நாட்டின் வாழ்வையுமே கல்வி தாங்க தீர்மானிக்குது. ஏன்னா கலாச்சாரம் காலப்போக்கில் மாறிவிடலாம், பொருளாதாரம் காலப்போக்கில் அழிந்து விடலாம், ஆனால் நிலை பெறுகின்ற ஒரே செல்வம் கல்வி. இதை ஒரு கவிதை வரிகளின் கருத்து சொல்லும் அழகா, கல்வி என்பது அழியா செல்வம், காலத்தால் அழியாது, கல்வராலும் அழியாது, தீயினால் வேகாது, வெள்ளத்தால் போகாது என்று. ஆக நிலையான கல்வியால் மட்டுமே நீண்டு வரும் இளைய சமூகத்தின் வாழ்வு மேம்படுங்க. ஏன்னா இன்னைக்கு கலாச்சாரம்னு பேசுனாங்க. கலாச்சாரம்லாம் எங்கெங்க? எல்லாமே காணா போச்சு. கயிறு தாண்டுதல், பல்லாங்குழி, கண்ணாம்பூச்சி, சிலம்பாட்டம், இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம். ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் காணாம். காரணம் இதோட சேர்ந்த கல்வி கிடையாது. இதே உதாரணமா கயிறு தாண்டுதல் உடல் நலத்திற்கு ஆரோக்கியம், நொண்டி விளையாடுதல் காலுக்கு ஆரோக்கியம், அதே போல கண்ணாம்பூச்சி உன்னுடைய நம்பிக்கையை தூண்டும், பல்லாங்குழி கணிதத்தில் ஆர்வத்தை தூண்டுன்னு இப்படின்னு அறிவு சார்ந்த கல்வியோடு நீங்க சொல்லி பாருங்க, இன்னைக்கு பெரியவங்க கூட நொண்டி விளையாண்டுட்டு இருப்பாங்க. காரணம் கல்வி. கல்வியோடு சேர்ந்த கலாச்சாரம் தான் கம்பீரமாக நிற்கும். கண்ணை மூடிட்டு 5 ஸ்டெப்பு டைரக்ஷன் மாறாமல் ஒரு காலில் நொண்டி அடித்து போயிட்டோம்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம் மூளையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நரம்பு மண்டலம் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். சும்மா தமிழன் நொண்டி விளையாட்டை கண்டுபிடிக்கல, நரம்பு மண்டலத்தை மிக சரியாக வைப்பதற்கான விளையாட்டு அந்த நொண்டி விளையாட்டு. இன்னைக்கு கல்வி தான் இளைஞர்களுடைய வாழ்வு அப்படிங்கிறனால தான் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சென்று மாணவர்களை சந்திப்பதை நோக்கமாக கொண்டு படித்தால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும்னு படிச்சு சொன்னவருங்க ஏபிஜே அப்துல் கலாம். அது மட்டுமா, இன்னைக்கு கலாச்சாரமும் பொருளாதாரமும் இருந்தால் போதும் அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிந்திருந்தால், விளங்கி இருந்தால், ஏன் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும்? அதுவும் எல்கேஜி யூகேஜின்னு தொடங்குற கல்வி 4 வயசுல 3 மணி நேரத்தில் தொடங்குற கல்வி 6 மணி நேரமாக மாறி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சின்னு வரும்போது எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு அதில் நல்ல மதிப்பெண் வாங்க சொல்லி கொடுத்து, ஹெச்எஸ்எல்சின்னு வரும்போது ஒரு நல்ல குரூப் எடுத்து அதுலேயும் நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும் தான் என் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசைப்படுறாங்க. காரணம், தான் படிக்க முடியவில்லை, ஆனால் நான் பெற்றெடுத்த என்னுடைய குழந்தையாவது நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி தானங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசைப்படுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா ஸ்கூலுக்கு போனாதான் கலாச்சாரம்னா என்ன, பணத்தை எப்படி சம்பாதிக்க முடியும்னு சொல்லித்தராங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் தனி புக்கு வேற இருக்கு. பொருளியல் சம்மந்தப்பட்டதுக்கு பொருளியல் புத்தகம், கலாச்சாரத்தை படிக்கணும்னா வரலாறு புத்தகம், இப்படின்னு ஏராளமான கல்விகளை கற்றுக் கொடுப்பது, ஏராளமான அறிவு சார்ந்த கல்விகளை கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடம் தாங்க. அது மட்டுமா, இன்னைக்கு பார்த்தா கலாச்சாரம் சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாமே அழிஞ்சிட்டு வருதுங்க. இதுக்கு என்ன காரணம்னா கல்வி இல்லாத கலாச்சாரம்.
கல்வியோடு சேர்த்து ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் நீங்கள் பாருங்களேன், அதுதான் ஒவ்வொரு கலாச்சாரமும் நிலைத்து நிற்கும். உதாரணமாக வந்து சொன்னாங்க, எதிரணியில் பேசுனவங்கெல்லாம் சொன்னாங்க, எங்களுடைய பாட்டி வைத்தியத்தால் நாங்கள் குணம் செஞ்சோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியால் ஒன்றுமே பண்ண முடியல, ஆனால் எங்களுடைய பாட்டி வைத்தியம் தான் குணம் செஞ்சிச்சுன்னு. அதுதாங்க நானும் சொல்கிறேன், பாட்டி வைத்தியம் தான் குணம் செஞ்சிச்சு, ஆனால் அதையும் எங்களுடைய கல்வி தாங்க கற்றுக் கொடுக்குது.